இப்போ நான் பேச போகிற டாபிக் வண்டி வச்சிருக்க நிறைய பேரை ட்ரிகர் பண்ணும். நான் பேச போகிறது எத்தனால் பிளண்டிங். இப்போ இருக்கிற பெட்ரோலில் வந்து 20% வந்து எத்தனால் கலக்கிறாங்க. அதனால வந்து வண்டி மைலேஜ் தர மாட்டேங்குது, டேமேஜ் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஏன் வந்து எத்தனால் வந்து பெட்ரோலில் கலக்கிறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் வந்து சொல்லிடுறேன். பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன பண்ணுன்னா, குளோபல் வார்மிங் டெம்பரேச்சர் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ்குள்ளே வந்து குறைக்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. ஒரு வேளை அப்படி குறைக்கல அப்படின்னா 2100க்குள்ள எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சேஞ்சால கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ரெண்டாவது, இந்த உலகத்தில் இன்னும் 50 வருஷத்துக்கு தேவையான க்ரூட் ஆயில் மட்டும்தான் இருக்குது. இன்னும் 50 வருஷத்தில் நம்மளுடைய வாழ்நாளிலே வந்து மொத்த க்ரூட் ஆயிலும் காலியாக போகுது. இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் ரினியூவபிள் எனர்ஜி. இதில் தான் பயோஃபியூல்ஸ் வரும். ஏன் மைலேஜ் குறையுது, ஏன் இன்ஜின் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, கலோரிஃபிக் வேல்யூன்னு இருக்கும் ஒரு ஃபியூலுக்குமே. பெட்ரோலுக்கு வந்து 44 மெகாஜூல் பர் கேஜி, அதுவே எத்தனால் எடுத்தீங்கன்னா 28 மெகாஜூல் பர் கேஜி. டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா, எனர்ஜி வந்து எத்தனால கம்மியாக இருக்குது. ரெண்டாவது ரீசன் ஏன் இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா, இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோலும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஏரும் வேணும், அதாவது காற்று வேணும். ஓகேவா, இதை வந்து ஏர் ஃபியூல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டான அளவில் போனால் தான் இன்ஜினில் வந்து கம்பஷன் நடந்து இன்ஜின் வந்து ஓடும். இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி வருதுன்னா, எத்தனாலில் வந்து அதிகமான ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்குது. ஸோ பெட்ரோலுக்காக மேனுஃபேக்சர் பண்ணுற இன்ஜினை வந்து எத்தனாலுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்து வருது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து எத்தனால் பிளெண்டிங் வந்து 85% வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து சொன்னாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல நியூஸ் தான். ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஈரான் எல்பிஜி கட் பண்ண ஒரே வாரத்தில் அந்த ஷாக் வேவ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளுடைய பயோஃபியூல் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும். ஆயில் டிபெண்டன்சி குறைச்சிட்டு இந்த மாதிரி பயோஃபியூல்ஸ்க்கு வந்து போய் ஆகணும். நிறைய பேர் ஏன் இத்தனை வருஷமா இல்லாமல் திடீர்னு இப்போ மட்டும் எத்தனால் பிளெண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது 2003லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2003 இப்போ வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வரும். இப்போ ஈவிக்கு மாறிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சோர்ஸ் வந்து எப்பவுமே டைவர்சிஃபைடாக இருக்கணும். பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, கோல் பேஸ்டு இருக்கும், நியூக்ளியர் எனர்ஜி இருக்கும், ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்கும், சோலார், விண்டு நிறைய இருக்கும். நம்ம ஒரே பிளான்ட்டை, அதாவது கோலை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தா ஒரு இடத்துல வந்து கோல் ஷார்டேஜ் ஆச்சுன்னா மொத்த இந்தியாவிலுமே எலக்ட்ரிசிட்டி வந்து கட் ஆக சான்ஸ் இருக்கு. இதே மாதிரி தான் ஃபியூலுமே வந்து டைவர்சிஃபை பண்ணும். ஒரே ஃபியூல் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு தானே இந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். ஆமாம், கரெக்டு தான். இந்த எத்தனால் பிளெண்டிங்காக, அதாவது பியூரா எத்தனால் ஓடுற அளவுக்கு வந்து பென்சின் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கான ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. கடைசியாக என்னதான் ப்ரோ சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். CO2 லெவல் இப்போ 430 இருக்கு. பால் கொதிக்கும் போதே டெம்பரேச்சரை குறைச்சா பொங்க வரதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். பொங்குற டைமில் நீங்கள் டெம்பரேச்சரை குறைச்சிங்கன்னா பொங்கி வழிஞ்சிரும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம கையில் தான் இருக்குது டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி உலகத்தை காப்பாற்றுறது. எப்போ வந்து நம்ம 580 எக்ஸீட் பண்ணுறோமோ, நீங்கள் ஆஃபே பண்ணாலும் மொத்த பேர் அடி வாங்குவோம். பாலிடிக்ஸை ஓரமாக வச்சுட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் நிறையவே இருக்குது.